சார் வணக்கம். வணக்கம் சார். சாத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக சாத்தூர் தொகுதியின் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே என்ன வரவேற்பு இருக்கிறது? அந்த தொகுதி சார்ந்து என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் உங்களிடம் அணுகி பேசுறாங்கன்றத கொஞ்சம் எங்களுடைய சேனலுக்காக பேசலாம். சாத்தூர் தொகுதிய பொறுத்தளவுல சார், அது ஏற்கனவே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட தொகுதி. நாங்க பல பிரச்சனைகள கையில எடுத்து செஞ்சிருக்கோம். உதாரணமா சொல்லப்போனா, வெம்பக்கோட்டை அட்டமில் பிரச்சனை. கிட்டத்தட்ட ரூ. 600,00,00,000 ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்னால கிட்டத்தட்ட டெய்லி 5,00,000 லிட்டர் தண்ணீர் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த தண்ணீருக்கு மேல அவங்க 25,00,000 லிட்டர் எடுத்துருவாங்க. வைப்பாறு பக்கத்துல இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை அணையிலேருந்து அந்த தண்ணிய எடுத்தாங்கன்னா, வெம்பக்கோட்டை அணை எப்படி தாங்கும்? ஸோ அது போக அவங்களுடைய அந்த இடிபி பிளான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அந்த டிஸ்சார்ஜ் பண்றது கழிவு நீர. அத தரையில தோண்டி தோண்டி விட்டதுனால, நீரூற்றுகள் எல்லாம் கருப்படிச்சு போயிரும். அந்த ஆலை இயங்கும்போது குடி தண்ணீர்ல பானைய திறந்து வச்சிருந்தாங்கன்னா, காலையில பார்த்தா கருப்பா கையில ஒரு மை மாரி அள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த கழிவு. அப்ப தண்ணீரோட டேஸ்ட் அ மாட்டோட சிறுநீர் மாரி ஒரு வாடை அடிக்க ஆரம்பிச்சுட்டு. அதோட டிசால்வ்ன்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த டிடிஎஸ் ஒரு 600 டிடிஎஸ் இருந்தா அத குடிக்கலாம். ஒரு 1000 டிடிஎஸ் இருந்தா துணி துவைச்சுக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா கால்நடைகளுக்கு கூட அத பயன்படுத்தக்கூடாது. அந்த வெம்பக்கோட்டை சுற்றியுள்ள பகுதியில இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய டிடிஎஸ் அளவு 4000க்கு மேல இருந்தது. நான் செக் பண்ணி பார்க்கிறப்ப. அப்ப மிகப்பெரிய போராட்டம். கண்ணக்குடும்பட்டி, விளாமருத்துப்பட்டி, எரவார்பட்டி, அங்க இருக்கக்கூடிய விஜயகிருஷ்ணகுளம், வெம்பக்கோட்டை பகுதி மக்களை ஒருங்கிணைத்து பெரிய அளவுல போராட்டம் பண்ணோம். அக்கரைப்பட்டி, மீனாட்சிபுரம் மக்கள்லாம் ஒருங்கிணைந்து பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணோம். அதுல என் மேல கூட 8 வழக்குகள் போட்டாங்க. அந்த வழக்குகளுக்கு பிறகு அந்த ஆலைய மூடணும். சப்போஸ் அத மூடாம இருந்திருந்தோம்னா, இன்னைக்கு வெம்பக்கோட்டையே பாலைவனமாக மாறி இருக்கும். என்னுடைய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மேல கிட்டத்தட்ட மாரீஸ்வரன், செல்வகுமார், பசுங்கிளி, ரவி உட்பட பலர் மேல வழக்கு. அந்த வழக்கை தாங்கி தான் இன்னைக்கும் வழக்குக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த வழக்க தாங்கி அந்த மில்ல மூடணும். அந்த மில்ல மூடல அப்படின்ற பட்சத்துல, ஏன்னா அவங்க அட்டைகளுக்காக கழிவு போட்டு அரைச்சு தான் அட்டை எடுக்குறாங்க. அத பரப்பி விடும்போது, தண்ணீரும் அதுக்கு அதிக தேவைப்படும்போது, பாலைவனமா மாறிவிடும். இருக்க தண்ணீரும் கழிவு நீராக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த டேம்ல நாங்க 2018ல மூடுனோம். 18, 19ல மூடுனோம் சார். கிட்டத்தட்ட 6, 7 வருஷமா தண்ணீர் அந்த டிடிஎஸோட அளவு ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கெட்ட வாடை அடிக்கல. டேம்ல இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் வத்தல சார் மெயினா. அந்த டேம்ல இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் வத்தல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து கொடுத்தோம். அங்குள்ள மக்கள் எல்லாம் அங்க என்ன அடிப்படை பிரச்சனை, அடிக்கடி அங்க அந்த பிரச்சனைக்காக போக வேண்டியிருந்ததுனால, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்னன்னு தெரியும். புதிதாக முளைத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிமுக ஆட்சியிலேயே பச்சை உப்பு பயன்படுத்தக்கூடாது. பசுமை பட்டாசு தான் தயார் செய்ய வேண்டும். அதேபோல இந்த தொடர் வெடி, சரவெடி இருக்கு பார்த்தீங்களா? அது தயார் செய்யக்கூடாது. தடை செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அன்னைக்கு அங்க பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கேடிஆர் அவர்கள் பயங்கரமா போராட்டம் நடத்தி, அன்னைக்கு காவல்துறை யார் ரைடு போனாலும் சரி, வருவாய்த்துறை ரைடு போனாலும் சரி, இவங்க அத பெரிய ஒரு கேடயமா இருந்து தடுத்து நிறுத்த அந்த தொழிலுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருந்தாங்க. அதனால அந்த வேலை இல்லாத பிரச்சனைலாம் அன்னைக்கு இல்ல. மக்கள் சுபிட்சமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அதிமுக ஆட்சி முடிஞ்ச பின்னாடி, திமுக ஆட்சி வந்த பின்னாடி, திமுக என்ன பண்ணுச்சுன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை பயன்படுத்தி, அங்க ஃபேக்டரி ஓனரையும் அந்த பட்டாசு கடை வச்சிருக்கவங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உத்தரவு வச்சு நாங்க உங்க ஃபேக்டரிய தடை பண்ணிருவோம், சஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த கடைய ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, தொடர் வெடி இருக்கு, கடைய குளோஸ் பண்றோம், சீல் வைக்கிறோம்னு சொல்லி மிரட்டி, இவங்கள்ட்ட பணம் புடுங்குறது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சர் கூட அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 6,000 கடை இருக்கு. கடைக்கு ரூ. 1,00,000 குடுத்துக்கங்க. என்ன வெடினாலும் வித்துக்கங்க. எப்படி உச்சநீதிமன்ற உத்தரவ தவறா பயன்படுத்துறாங்க பாருங்க. எலக்ஷன் செலவுக்கு இவங்கள்ட்ட பணம் வசூல் பண்றாங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம் சார். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பொதுமக்கள மிரட்டி இப்படிலாம் ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணுமா என்ன? அதனால இது முறையற்றது. அங்குள்ள மக்கள் கொதித்து கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. அதேபோல அந்த ஆறு இருக்கு பார்த்தீங்களா, அது சாத்தூர்ல சேரக்கூடிய இடங்கள்ல கழிவு பயங்கரமா இருக்கு. அந்த கழிவு அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. சாத்தூர்ல பழைய எம்எல்ஏவாக இருந்த ரகுராமன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கிறதுல தான் அங்க சரள மண்ணு, சவடு மண் எடுக்கிறதெல்லாம் குறியா இருந்தாரே தவிர, ஆத்துல கலக்கிற கழிவை அவர் அத சரி பண்ணல. அதே வைப்பாற்றுல ஒரு பாலம் அமைக்க வேண்டி இருந்தது. அந்த எரவார்பட்டியில இருந்து அந்த அடுத்த கரைக்கு. அத அமைச்சிருந்தா எளிதா போ முடியலன்னா, எடவாரிப்பட்டி மக்கள் 10, 20 கிலோமீட்டர் சுத்தி சுத்தி போக வேண்டியிருக்கு. அந்த பாலத்த அவரு அமைச்சு தரல.
எல்லாத்துக்கும் மேல இந்த பட்டாசு விபத்துகள் அடிக்கடி நடக்கு பார்த்தீங்களா? அந்த விபத்து நடக்கும்போது இவங்க ஆஸ்பத்திரின்னா இவங்க வந்து இங்க வர வேண்டியிருக்கு. சிவகாசிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மதுரைக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வெம்பக்கோட்டையில தான் அதிக விபத்துக்கள். சாத்தூர் தொகுதியில தான் அது வருது. அங்க வந்து அவங்க என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஆஸ்பத்திரி, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி. தீக்காயத்துக்குன்னு ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா, பல உயிர்களை காப்பாற்ற முடியும். அதேபோல அதில இறந்து போறாங்க பார்த்தீங்களா? இந்த பேரண்ட்ஸ் இறந்த உடனே இந்த குழந்தைகள் அனாதை ஆயிடுறாங்க. பெரியப்பா, சித்தப்பா வீட்ல வளரக்கூடிய சூழ்நிலைகள், பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகி விடுகிறது. சிங்கிள் பேரண்ட் நெறைய உருவாகிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு அதிக சலுகைகளை கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க படிப்பிலிருந்து, அவங்க வந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும், அவங்களுக்கு தாய் இல்லத்தோடு, அது ஜெயலலிதா அம்மாவாலையும், எடப்பாடியார் அவர்களாலையும் மட்டும் தான் முடியும். அவங்க தான் இந்த கல்வி திட்டங்கள்ல சிறந்து ஏதாவது திட்டங்கள கொண்டு வந்துட்டே இருக்காங்க. 11 மெடிக்கல் காலேஜ் சார். விருதுநகருக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த ஒரே தலைவர் வந்து எடப்பாடியார் தான். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. 40 கலை கல்லூரி கொண்டு வந்திருக்கிறாரு. 19 23 கலைக்கல்லூரி, 40 பாலிடெக்னிக் கொண்டு வந்திருக்காரு சார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருவேளை மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு, உயர் கல்வியில இடஒதுக்கீடு, மிதிவண்டி. நீ நடந்து போக வேணாம்டா, கிராமத்துல இருக்க பிள்ளைகள்லாம் சைக்கிள்ல போங்கடான்னு மிதிவண்டி. அதே போல வந்து லேப்டாப்பு, இது எல்லாமே படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகமா இருந்தது. ஆனா கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. டிவிய பார்த்து நாசமா போன்னு சொல்லி கலைஞர் டிவி. வீட்டுக்கு ஒரு பெட்டி. அதே போல வந்து அவங்க கொண்டு வந்த திட்டம் எப்படி இருக்கும்போது அதிக டாஸ்மாக் கொண்டு வந்தாங்க. அதிக அளவுல டாஸ்மாக் கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னது டாஸ்மாக் வந்து குளோஸ் பண்ணுவேன்னாங்க. ஆனா கொண்டு வந்தது அதிக டாஸ்மாக். ஒரு சின்ன ஊர்ல 3 டாஸ்மாக் இருக்கும். 3 பள்ளிக்கூடத்த கொண்டு வரல. அந்த இடத்துல தான் எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய உன்னத தலைவராக உயர்ந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க ஒரு கலை கல்லூரி, அதே போல வந்து இது பெரிய லெவல்ல ஒரு ஸ்கூல் வந்து பெரிய பள்ளிக்கூடம். 2, 3 பள்ளிக்கூடத்த நிறுவணும். கல்விக்காக, வளர்ச்சி பணிகளுக்காக ஏதாவது செய்யணும். அந்த சிங்கிள் பேரண்ட் இல்லாத குழந்தைகளுக்கு வந்து ஒரு செயல் திட்டத்த மிகப்பெரிய அளவுல செயல்படுத்தணும். அதுபோக இழப்பீடு இருக்கு பார்த்தீங்களா? இன்சூரன்ஸு. அந்த இன்சூரன்ஸ வந்து திமுக அரசு அவங்க வந்து கவனிக்கிறதே இல்ல. ஏன்னா, ஓனர்ட்ட வந்து அல்லது வந்து கடைக்காரன்ட்ட வந்து காசு வாங்கிட்டான். அவங்க எப்படி கடைக்காரங்க மேலயும், ஓனர் மேலயும் ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்க. அது வந்து இன்சூரன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரூ. 4,00,000லேருந்து ரூ. 5,00,000 தான் குடுக்கணும்னு இருக்கு. அதை வந்து குறைந்தபட்சம் 20லிருந்து 30,00,000 ரூபாயாக மாற்ற வேண்டும். அத மாத்தணும். அவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு டெபாசிட்ட போடுற மாரி ஒரு திட்டத்த கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு இத தாக்கு பிடிக்கும். ஒரு இழப்பு ஏற்பட்டால் கூட, ஒரு தகப்பனார் இறந்து விட்டார், தாயார் இறந்து விட்டார்னா, அத தாக்கு பிடிக்க முடியும். அதேபோல அந்த வெம்பக்கோட்டையில வந்து தொழில் வளர்ச்சி. இந்த பட்டாசு தொழிலே நம்பிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வந்து என்ன பண்றது? ஒரு பட்டாசு ஹப்பு கொண்டு வரணும். பயிற்சி குடுக்கணும். இன்னைக்கு அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றான்னா, பயிற்சி இல்லாதவன போய் பட்டாசு செய்ய விட்டுறான். அவன் எப்படி அது வெடிக்காம போகும்? அப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் வந்து பட்டாசு தொழில முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த தடைகள்ன்ற பேர்ல வந்து இந்த பச்சை உப்பு பயன்படுத்தாதது, அதேபோல தொடர் வெடி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதனால வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பலர் இத வச்சு மிரட்டி பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கடுமைப்படுத்துவதை குறைக்க வேண்டும். எளிமைப்படுத்த வேண்டும் சொல்லப்போனா. லைசென்ஸ் நடைமுறைகள். ஒரு லைசென்ஸ் போடுறதுக்குள்ள அவன் பார்த்தா அவன் வருஷ கணக்குல அலைய வேண்டியதா இருக்கு ஒரு லைசென்ஸுக்குலாம். அத எளிமைப்படுத்தணும். லஞ்ச லாவணியத்தை அடியோடு முடக்க வேண்டும். வெம்பக்கோட்டை அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறக்கூடிய இடத்துல முள் செடியா இருக்கு. அத ஃபுல்லா கிளீன் பண்ணி படித்துறை அமைச்சு குடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 பேர், 3000 பேருக்கு பலனா இருக்கும். ஆலை முடிஞ்ச உடனே குளிக்க ஓடியாந்துருவான். குளிச்சுட்டு போயிருவான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெண்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு ஒரு வசதியான வாய்ப்பு. தண்ணி வந்துகிட்டு இருக்கு சார். அந்த தண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அது போக நிலத்தடி நீர் இருக்கு பாத்தீங்களா? மிகப்பெரிய அளவுல ஊருக்கு போர்வெல் அமைத்து அந்த தண்ணி குடுக்கணும். அதே போல வந்து ஆறுகள் நதிநீர் இணைப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்தந்த நதிநீர் இணைப்பு திட்டங்களை வந்து செயல்படுத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்ல தண்ணீர் அத கொண்டு போய் குடுக்கணும். இவங்க மத்திய அரசோட ஜல்ஜீவன் திட்டம், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்ன்ற அப்படின்றதுனாலயே நெறைய ஊருக்கு வந்து அத குடுக்காம இருக்கான். ஏன்னா திமுக ஆட்சி. ஜல்ஜீவன்ல போய் அவன் தண்ணி குடிச்சிடக்கூடாதான். தண்ணி எவன் குடுத்தா என்ன சார்? அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோட செயல்படுகிறார்கள். பழைய எம்எல்ஏ ரகுராமன வந்து எப்படி இருப்பாருன்னே யாரும் பார்க்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. இன்னைக்கு வந்து கடற்கரை ராஜ் என்பவரை நிறுத்தி இருக்கிறார்கள் திமுக தரப்பிலிருந்து. அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி கட்சியில பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். பட்டாசு தொழிலாளர் பிரச்சனைகளை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் தீர்க்க முடியும். இப்ப மத்திய அரசு பாஜக அவர்களுடைய அரசு, அதனால நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் அவர்.
ஸோ இங்க அதிமுக அரசு அமைஞ்சா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து செயல்பட்டால் பட்டாசு தொழிலாளர் பிரச்சனை தீரும். மறுபடியும் திமுக அரசு வந்ததுன்னா இதே நிலைதான் தொடரும். மக்கள் தான் கஷ்டப்படுவார்கள். அப்ப மக்கள் வந்து உணர்ந்து வாக்களிக்க வேண்டியது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. அதே போல வந்து அவர் மாநில தலைவராக இருக்கிறதுனால அவரால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். பதவி இல்லாமலே செய்ய முடியும். பதவின்றது ஒரு விஷயம் வரும்போது வந்து அவர் அடிஷனலா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதிகமா வந்து அவர் செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரனுடைய கை ஓங்கி இருக்கிறது. அங்குள்ள மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரால மட்டும்தான் அந்த சாத்தூரை காப்பாற்ற முடியும். கடற்கராஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுவரை நடந்த 10-15 தேர்தல்கள் நடந்ததுலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல தோத்த ஒரே கேண்டிடேட் வந்து கடற்கரை ராஜ் அவர்கள் தான். 4 தேர்தலுக்கு முன்னாடி உதயகுமார் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட போது உதயகுமார் அவர்கள் 80,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காரு. இவர் 59,000 தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 20,000 25,000 வாக்கு வித்தியாசத்துல அதிக வாக்கு வித்தியாசத்துல தோற்ற ஒரு நபர் தான் கடற்கரை ராஜ். அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. முந்தா நாள் கூட அவர் வீட்டில் வந்து 110 பவுன் நகை வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா அவருடைய எலெக்ஷன் அபிடவிட்ல பாதி நகையை கூட அவர் கணக்குல காட்டல. அப்ப வீட்டுல இருக்கிற நகையவே கணக்கு காட்ட முடியாத ஒரு நபர் அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொய்யராக இருப்பார். அவருக்கு வந்து ஊழல் செய்ய வேண்டும், கணக்கு காட்டக்கூடாது, கருப்பு பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுனால தானே அதை கணக்குல கொண்டு வராம இருக்காரு. அதான காரணம். அப்படிப்பட்ட ஒரு நபர் நாளைக்கு வந்து மக்கள் விஷயத்துல வந்து செய்யாத திட்டங்களை செய்ததாக கணக்கு எழுதி பணம் பண்ண மாட்டார்னு என்ன நிச்சயம்? அதனால மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தாமரை வந்து அங்க மலர்ந்தே தீரும். அதுல வந்து மாற்றமே கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய பெரிய ஒரு விஜய கரிசல் குளமாக இருக்கட்டும், எரவார்பட்டியாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சாத்தூர் படந்தலாக இருக்கட்டும், கண்ணகுடும்பட்டி விளாம்பட்டியாக இருக்கட்டும், கண்டியாவரமாக இருக்கட்டும், ஆலங்குளமாக இருக்கட்டும், சத்திரப்பட்டியாக இருக்கட்டும், ஆசிலாபுரம், முரம்பு, எந்த ஊரா கூட இருக்கட்டும் சார். அத்தனை ஊர்களிலும் தாமரைக்கு அதிகமான வாக்குகளும் தாமரை வெற்றி பெறும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்வார். அதே போல சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்து கொடுப்பார். அவரை எப்பனாலும் நம்ம கூப்பிட்டு வந்து என்னன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம். செய்யக்கூடியவர். அரசாங்கத்தை வந்து அரசாங்கம் ஒருவேளை செய்ய தவறிய திட்டங்களை கூட தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு மனிதர். அவர் ஒரு தகுதி வாய்ந்த மனிதர். அவர் ஒரு பெரிய பிக் ஷாட் சார். அவர் இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு ஊர்ல மீனாட்சிபுரம் மோட்டர் ஒர்க் ஆகல, போர்வெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா கேட்டிருக்காங்க. யாரும் ஸ்டெப் எடுக்கல. பெரிய மறியல் போராட்டம். சில ஜாதி அமைப்புகள் வந்து அப்படியே நடிச்சிட்டு கிடந்தாங்க. அவர் வந்தாரு நயினார் நாகேந்திரன் தரப்புல இருந்து, போர்வெல்ல என் சொந்த செலவுல போடுறேன், அரசாங்கத்தை எதிர்பார்க்கலாம், போடுறேன்னாரு. பாத்தீங்களா? இதை செய்யறதுக்கு மாட்டேக்காங்க. ஒரு 200 பேர் ரோட்டை மறிச்சிட்டு இருக்காங்க. அவர் நான் போடுறேன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பணத்தை வந்து அதெல்லாம் நம்ம மக்களுக்காக இதனால செலவு செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபர் சார். அதனால இருக்கிற கேண்டிடேட்ல பெஸ்ட் கேண்டிடேட் வந்து நயினார் நாகேந்திரன். அவர் முன்னணியில இருக்காரு. அவர் வெற்றி பெறுவார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அதுக்காக தான் நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. வணக்கம்.